ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த 2024-25 அகாடமிக் இயருக்கு மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன், மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு. மெடிக்கல் மீன்ஸ் MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ்ஸு. அண்ட் பேராமெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங், இந்த மாதிரிலாம் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு. ஸோ ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பற்றின அப்டேட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ. ஸோ மருத்துவ படிப்புக்கு தரவரிசை வெளியீடு. மருத்துவ படிப்பு அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ், சித்தா, இந்த மாதிரி கோர்சஸ். அப்புறம் BOT, BPT, இந்த பேச்சுலர்ஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ். ஓகேங்களா. ஜெனரல் கவுன்சிலிங் நாளைக்கு துவங்குதுங்க. ஜெனரல் கவுன்சிலிங் நாளைக்கு மீன்ஸ் 21 ஆகஸ்ட் 21 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது மெடிக்கல் கோர்சஸ்க்கு. இதில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸை நானும் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட இருக்குது. MBBS, BDS படிப்புக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. விழுப்புரத்தைச் சேர்ந்த நாமக்கல் பள்ளி மாணவர் ராஜனீஷ் முதலிடம் எடுத்துள்ளார். மொத்தம் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது மெடிக்கல் பொறுத்த வரைக்கும்? 36 கவர்மெண்ட் காலேஜு, அப்புறம் கேகேநகர், சென்னை கேகேநகர் ஒரு ESI, அப்புறம் 22 சுயநிதி மருத்துவக் கல்லூரி, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ன்றது 22. அது இல்லாமல் 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள், மெடிக்கல் டென்டல் காலேஜு. அது மட்டும் இல்லாமல் 20 சுயநிதி பல்கலை பல் மருத்துவக் கல்லூரி. ஸோ மொத்தமாக பார்க்குறப்ப 9200 MBBS சீட்ஸுங்க இருக்கிறது. 9200 MBBS சீட்ஸு, 2150 BDS சீட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 43063 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கான ரேங்க் பட்டியல் நேற்று வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த 7.5% அவங்களுக்கு பார்த்தோம்னா 28,819 பேர் இருக்காங்க. அந்த 7% ஒதுக்கீட்டில் 3653 பேர், நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 13,414 பேர் தகுதி பெற்றுள்ளனர். பார்த்தீங்களா, அரசு ஒதுக்கீட்டுக்கு அவ்வளோ பேர். அப்புறம் 7.5%ல் 3653, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13,417. ஓகேங்களா. சரி, இதில் பற்றின டீட்டெயிலெல்லாம் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்காங்களாம், வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீட் தேர்வில் இது முதல் இடம் பார்த்தது மார்க் என்னன்னு சொன்னோம்னா 720. ஓகேங்களா. அவரோட மார்க் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன மார்க் எடுத்திருந்தார், முதலிடம் பிடித்துள்ளார் அப்படின்னா அவரோட மார்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 715 2வது இடம் இருக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்கள், அது கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தோம்னா 669 மார்க்கு தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. அந்த பொண்ணு பேர் ரூபிகா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் இந்த நியூஸை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொதுப்பிரிவு கவுன்சிலிங் நாளைக்கு, அதாவது ஜெனரல் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். நாளையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ, இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் அவங்களுக்கு என்றைக்கு நடக்குது அப்படின்னா நாளை மறுதினம், அதாவது 22ஆம் தேதி. ஓகேங்களா. இந்த ஆண்டு புதிதாக அன்னை மருத்துவக் கல்லூரி, ஏதாவது புதுசாக சீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அன்னை மருத்துவக் கல்லூரியில் 50 இடம் இருக்குது. அப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் 100 இடம், மொத்தம் 150 சீட்டு எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்குங்க. இது ஒரு முக்கியமான தகவல் MBBS, BDS பற்றினது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா BSc நர்சிங், பிஃபார்ம், இந்த நியூஸ். இது வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ். இவங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. +2 மதிப்பெண் அடிப்படையில், அதாவது இவங்களுக்கு வந்து +2 மார்க்கு தான், நீட்டு கிடையாது. ஓகேவா. ஸோ இப்படி பார்க்குறப்ப BSc நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட மொத்தம் 19 கோர்சஸ் இருக்குது. அதில் 20,000க்கு மேலே சீட்டுங்க இருக்குது. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 68,108 பேர் இந்த கோர்சஸ்க்கு. அது இல்லாமல் ஃபார்ம் டி, அது வந்து 6 வருஷ கோர்ஸு, அதுக்கு 3,540 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் பரிசீலனை செய்யப்பட்டு கடைசியில் எவ்வளோ பேருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்தோம்னா 67,038 பேர் அந்த பிஃபார்ம், BOT, அந்த லேப் டெக்னீஷியன், நர்சிங், இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் 67,035 பேருக்கு ரேங்கில் இருக்காங்க. ஃபார்ம் டி கோர்ஸுக்கு 3,486 பேர் தகுதி இருக்காங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் எப்போ நடக்குது யாருன்னா 200க்கு 200 வினோதினி ஒரு பொண்ணு மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கு. 200க்கு 200 கட் ஆஃப். அதுக்கடுத்த லெவல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த முதற்கட்ட சேர்க்கை MBBS, BDS கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சதுன்னா அடுத்தது இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தான் ஒரு முக்கியமான தகவலும் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணி பேசியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும், காலேஜ் வைஸ் எப்படி இருக்கும், என்ன கோர்ஸுக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, கம்யூனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.